இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 99 பேர் பட்ஜெட்டை பத்தி பேசுவாங்க. ஆனால் இன்று தமிழக மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்களின் அவல நிலை இன்று எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே நான் வந்திருக்கிறேன். முதல் கட்டமாக ஒருவர் தனது காரில் கருப்பு சிகப்பு நிற கொடியை கட்டியிருந்தால் அவர் கற்பழிப்பு குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை விடுவித்திருக்கிறது. அதே போல ஒருவர் அதே கலர் கொடியை கட்டியிருந்தால் அவர் ரவுடி என்றாலும் காவல்துறை கண்டுகொள்வதில்லை. அதே போல அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் அவர் காரில் கருப்பு கலர் சிவப்பு கலர் கொடி இருந்தால் கண்டுகிறதில்லை. ஆனால் இதையெல்லாம் சுட்டிக்காட்டும் நபர்களை மட்டும் கைது செய்கிறது காவல்துறை. என்னையா வேடிக்கையா இருக்கு தமிழ்நாட்டில்? நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவர் சொன்னது தேர்தல இரும்பு கரம் என்ற ஒன்று தமிழ்நாட்டிலே இல்லை, ஒட்டுமொத்தமும் துருபிடித்த கரமாகத்தான் தமிழகத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போனாரு, எதுக்கு? மனு வாங்கறதுக்கு. 2 கிலோமீட்டர் நடந்து போனாரு, எதுக்கு? மனு வாங்கறதுக்கு. நான் கேட்கிறேன், ஏன் நடந்து போக கூடாதா? பறந்து போய் மனு வாங்கணுமா? ஏன் நடந்து போக கூடாதா? நீங்கள் மனிதர் தானே, கடவுளா நீங்கள் மனிதர் தானே? அவன் கால் கடக்க நிக்கிறான் 2 மணி நேரம் 4 மணி நேரம், நீ ஒரு அரை மணி நேரம் நடந்து போய் மனு வாங்க முடியாதா? இந்த மனுவை வாங்குவதற்கு இந்த எல்லா செய்தி சேனலும், உங்களுக்கு தெரியும் எல்லா செய்தி சேனல் யாருடைய செய்தி சேனல் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கால் கடக்க நடந்து சென்று மனு வாங்கினார், திருநெல்வேலியில் வாங்கினாரு, அங்க வாங்கினாரு, இங்க வாங்கினாரு. ஏன் மனு கொடுக்கும் நிலைமையில் தான் இன்று வரை தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. கரெக்டா? இப்படி பெருமையா பேசுறீங்க இல்லையா? அப்ப மனு கொடுக்கும் நிலைமையில என் ஊர்ல தண்ணி வரல, என் ஊர்ல சாக்கடை அடைச்சிக்கிச்சு, என் ஊர்ல ரோடு சரியில்லை, என் ஊர்ல கரண்ட் வரல, இந்த மனுக்கள் தானே உங்ககிட்ட வருது. அப்படி என்றால் தமிழகம் முழுமைமிக்க மாநிலமாக மாறிவிட்டதா? கிடையாது. இன்னும் தமிழகம் ஏழைகளின் சொர்க்கபுரியாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அது மட்டுமல்லாமல் 50 சொச்சம் கொடுத்தாங்க வாக்குறுதிகள், அதுல 50 கூட நிறைவேற்ற முடியாத ஒக்கட்ட அரசாக தான் இந்த தமிழக அரசு இருக்கு. இந்த தமிழக அரசுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வேலை? எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிடிக்கிட்டாங்க, எங்களுக்கு பட்ஜெட்ல ஒண்ணுமே பண்ணல, எங்க பேரே சொல்லல, மானம் கட்ட அறிவு கட்ட சிறிகளே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இப்ப சொன்னாங்க இல்லையா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. அது என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு கிடையாது? ஆந்திராக்காரன் பீகார்காரன் மட்டும்தானா? 6,25 லட்சம் பேர் இருக்கான். 12 லட்சம் ரூபாய் சம்பளம், 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இந்தியாவுக்குள்ள 6,55 லட்சம் பேர் இருக்கான். அதுல 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கிடையாதா? அடுத்தபடியாக 3 கோடி வீடு கட்டித்தாரன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி பட்ஜெட்ல. அதுல 10 லட்சம் வீடு கூட தமிழகத்துக்கு வராதா? 6,000 கோடி இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ரயில்வேல, அது மொத்தமா தமிழகத்துக்கு தான். எப்படி அண்ட புழு புழுக வேண்டும் என்பதை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கேட்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த நெடுஞ்சாலை துறைக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் சாலை போடப்படுவதாக நம்ம நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. அது என்ன ஆந்திரால போடுறாங்களா? அந்த சாலையை பீகார்ல போடுறாங்களா? இல்ல இல்ல தமிழகத்துல தானே போடுறாங்க. அப்புறம் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல. தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலன்னா தமிழகத்துக்கு இதுவரை உங்க நிதியில செஞ்சீங்களா? அப்பா வீட்டு காசுல செஞ்சீங்களா? இல்ல உங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சு வச்ச காசுல செஞ்சீங்களா? எவ்வளவு அப்பா வீட்டு காசுல இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? எவ்வளவு அப்பா வீட்டு காசுல நலத்திட்டங்கள் பண்ற? எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் பணம். மத்திய அரசு கொடுக்காம உங்களுடைய பணம் எப்படி வருது? நீ சொல்ற இந்த டாக்ஸ் அதிகமா வாங்கிக்கிறோம், இங்க டாக்ஸ் அதிகமா குடிக்கிறீங்க சொல்ற. அதே தான் நாங்களும் கேட்கிறோம். கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு அதிகமான வருவாய் கொடுக்க போகிறது. ஆனா நீ கோயம்புத்தூருக்கு வாங்கி கொடுக்குறியா? அங்க வாணிஜ்யக்காரங்க ஒரே காரணத்துக்காக நீ கோயம்புத்தூருக்கு எந்த வளர்ச்சியுமே கொடுக்கலன்னு சொன்னா உனக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க? மக்களே நீங்க சிந்திக்க வேணும். முழுக்க முழுக்க பொய் பேசி இந்த தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருப்பவர் இவர் தான். இவங்க கேட்கிறாங்க, ஒரு செங்கல் ஒரு புல்ல கூட கொடுக்க முடியாதுன்னு கேட்கிறாங்க. ஜெயில போட்டு முன்னாடி உச்சா போனாரே, அவரை போய் கேளுங்க. அவரும் உங்களுடைய அறிவாலயத்தில் ஒரு செங்கல் தான். அந்த செங்கல் 400 நாட்களாக சிறையில் இருந்தது தெரியுமா? முதல் செங்கலை உறுதியாச்சு, அது 400 நாள் ஜெயில வச்சாச்சு. 2026 வரைக்கும் நீங்க அண்ணாமலை இருக்கணும்னு சொல்றீங்க. அண்ணாமலையும் இருப்பார், ஆனந்தமும் இருப்பார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க தெரியுமா இருப்பாரு? தீகார் சிறையில் இருப்பார், தமிழகத்தில் இருக்க மாட்டார். அவரையும் சற்று 35 அமைச்சர்களும் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்வது உறுதி. இல்ல மாற்று கருத்து கிடையாது. எனவே தமிழக மக்களே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழகத்துக்கு வருகிறதோ, அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் பலாத்காரம், இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது இந்து முஸ்லீம் ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணுவதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு? திமுக. இதை நாங்கள் இங்கே சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்த விஷயம் இந்த குர்ஆனை படிக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய நபிகள் நாயகம் இறை தூதருடைய எழுத்துக்களை படிக்கிறவங்களுக்கு தெரியும். தர்கா வழிபாடு என்பது இறை தூது வழிபாடு கிடையாது. தர்கா வழிபாடு ஒன்று கிடையவே கிடையாது என்பது குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது தர்கா வழிபாடு கிடையாது என்று. அது மட்டுமல்லாமல் குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் எழுதிய நூலில் இருக்கிறது என்ன தெரியுமா இருக்கு? அடுத்தவர்கள் வணங்கும் புனித தலங்களில் அதன் அருகாமையில் நீங்கள் ஆடு கோடி பலியிடக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது. எங்ககிட்ட இருக்கு. அது எந்த இடத்துல சொல்லி இருக்கு? எங்ககிட்ட இருக்கு. அது மட்டுமல்லாமல் சிலையும் தர்காவும் ஒண்ணுதான், எங்களுக்காக நாங்கள் கடவுளாக மதிப்பது கிடையாது என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும்போது 5 வேளை தொழுகை நடத்துகிற ஒரு இஸ்லாமியர் எப்படி அங்க போயிட்டு ஆடு கோழி பலியிடலாம்? இவங்க சொல்றாங்க காலங்காலமாக செய்து வருகிறோம் என்று. 1905 தான் அந்த தர்கா வந்து. அதுக்கு முன்னாடி 1300 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு. அப்ப நடுவில் இந்த திப்பு சுல்தான் ஆட்சியில வந்து அந்த விஷயம். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை இவங்க எப்ப எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னாங்க, பிஜேபி இந்த 3% 18% 21% வளர்ந்து விட்டு என்று சீவோட்ட சொல்றான். அப்படி வளர்ந்து வரும் கட்சியை என்ன சொல்லணும்? இப்போ மதவாத கட்சியாக அதை பிரிக்கணும். இந்த இடத்துல சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிஜேபிக்கு வரக்கூடாது, முஸ்லீம் ஓட்டுகள் பிஜேபிக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டும் என்று சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியையும் இந்துக்களையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக திமுக செய்த நாடகம் தான் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனை. எப்பதான் திமுகவுக்கு இந்த ஊழல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதோ அப்ப மக்கள்